வணக்கம். நான் உங்கள் தமிழன் தேவ் டிராவல்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது அகோபிலம் நவ நரசிம்ம டெம்பிள்ஸோட சிறப்பம்சமும் மற்றும் டூர் பேக்கேஜை பத்தி தான் நம்ம டீட்டெயில்ஸா நம்ம பார்க்க போறோங்க. அகோபிலம் ஆந்திர மாநிலத்துல கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தான் அகோபிலம் நரசிம்ம கோவில்கள். இது ரொம்ப சிறப்பம்சம் பிரபலமானதாமாங்க. நரசிம்மர் தோன்றிய இடம் கூட நம்ம சொல்லலாம். அகோ என்றால் சிங்கம், பிலம் என்றால் குகை. சிங்க குகை என்பது தான் அகோபிலம்னு சொல்றதுங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் கருப்பு மலையில் அகோபிலம் அமைந்துள்ளதுங்க. இங்க மெயின் நவ கிரகங்களின் அம்சமாக இங்கு 9 நவ நரசிம்ம மூர்த்திகள் காட்சி தருவது தனி சிற்பமாகுங்க. பெருமாள் தனது பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த தலம் இது. பிரகலாநாதனுக்கு காட்சி கொடுத்த மூர்த்தி என்பதால் இத்தலம் மூலவருக்கு பிரகலாநாதர் வரதர் என்ற பேருங்க இங்க திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார். பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸா நம்ம கோயிலோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தலாம். மலைக்கோயிலாக அமைந்த இக்கோவில் நவ நரசிம்மர் வெளிப்பட்ட தூணும் இங்கே இன்னும் அமைஞ்சிருக்குங்க. நம்ம புராணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூண்ல வந்து குழந்தது தான் நம்ம நரசிம்மர் வந்த இடம். அதுதாங்க இங்க இந்த தூண் இன்னும் கூட இருக்கிறது தான் இங்க இருக்குங்க. 2 தலங்களாக அமைந்த இக்கோவில் லோயர் அகோபிலம், அப்பர் அகோபிலம், கீழ் அகோபிலம் அண்ட் மேல் அகோபிலம்னு 2 இருக்குங்க. மேல் அகோபிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகோர நரசிம்மராகவும் கீழ் அகோபிலத்தில் பிரகலாத வரதராகவும் அமைஞ்சிருக்காருங்க, காட்சி தருகிறாருங்க. இந்த மலை அடிவாரத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த மலை கோவிலுங்க. இப்ப பார்த்துருக்கீங்கன்னா இந்த அருவிலாம் வந்து பாத்தீங்கன்னா மலை வந்து உள்ள இருந்து வர மாதிரி தாங்க அருவியா இருக்கும், மேல இருந்து வர மாதிரி வராது. அந்த அளவு நல்ல தனி சிற்பமாக இருக்குங்க. நரசிம்மர் வெளிப்பட்ட தூண் 85 அடி உள்ள ஒரே கல்லால் ஆன தூண் இன்றும் உள்ளதுங்க. இதற்கு வெற்றி தூண் என்றும் பெயர் இருக்குங்க. இந்த தூண் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் 30 அடி பள்ளம் தோண்டி இந்த தூணை நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த தூணின் முன் நின்று மனமுருகி என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நிறைவேறும் என்ற புராணம் சொல்லுகிறதுங்க. நம்மளுடைய நவ நரசிம்மனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. அகோபிலம் நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா குரு கோவில்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி தான் சொன்னது, நவ கிரகங்கள் கொண்டதான் அகோபிலம் நரசிம்மர் தனி சிறப்பம்சம் இது. ஃபர்ஸ்ட் குரு கோவில் அகோபிலம் நரசிம்மர் உக்ரமூர்த்தியாக மலை மீது இக்கோவில் அமைந்துள்ளதுங்க. 2வது சூரியனார் கோவில் பார்கவ நரசிம்மர் கோவில் மலை அடிவாரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இவர் ராமபிரனால் வழிபட்டவர் ஆவார். 3வதாக சனி பகவான் யோகானந்த நரசிம்மர்னு சொல்லுவாங்க. மலை மீது தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ள இக்கோவில் பிரகலாதனுக்காக யோகம் கற்பிக்கும் மூர்த்தியாக யோக நிலையில் காட்சி தருகிறாங்க. 4வதாக கேது சத்திரவத நரசிம்மர்னு சொல்லுவாங்க. லோயர் அகோபிலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் கொடை வடிவில் அமைந்துள்ள இக்கோவில் பத்ம பீடத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். நரசிம்மர் இவரது திருமணி அரிய வகை கருங்கல்லால் ஆனதாகும். 5வதாக ராகு வராக நரசிம்மர் பாபநாசினி நதிக்கரையில் கிழக்கு லட்சுமி நரசிம்மரும் வராக நரசிம்மரும் கோவில் கொண்டுள்ளனருங்க. இரட்டை நரசிம்ம தலம் என்றும் இவ்விடம் அழைக்கப்படுகிறது. 6வதாக சந்திரன் கராஞ்ச் நரசிம்மன் சொல்லுவாங்க, சாரங்க நரசிம்மன் சொல்லுவாங்க. கராஞ்ச மரத்தடியில் அமைந்துள்ள இக்கோவில் கையில் வில்லேந்திய நிலையில் நரசிம்மர் காட்சி தருகிறாருங்க. 7வதாக சுக்கிரன் மலோல நரசிம்மர். மா என்றால் லட்சுமி, லோலன் என்றால் பிரியமானவன் என்று பொருளுங்க. நரசிம்மர் உக்கிரத்தை லட்சுமி தனித்து லட்சுமி நரசிம்மமாக காட்சி தருவதால் மலோலன் நரசிம்மர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறாருங்க. 8வதாக புதன் பாவன நரசிம்மர் நதிக்கரையில் கோயிலாக கொண்டுள்ளதால் நரசிம்ம இப்பெயரால் அழைக்கப்படுகிறார். ஜுவால நரசிம்மர் மேருமலையில் வீற்றிருக்கும் இவரே இரண்ய வதம் செய்தவர். இந்த இடத்தில் தாங்க இரண்யவதம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நரசிம்மன் தனிக்க மிக குறுகிய வழியில் தான் செல்லணும். 8 கைகளுடன் ஒரு நரசிம்மரும் 4 கைகளுடன் ஒரு நரசிம்மரும் இருக்காருங்க, காட்சி தருகிறார். நவ நரசிம்ம கஷேத்திரம் என்று அழைக்கப்படுங்க. இந்த 9 கோயிலும் தரிசித்த நவ கிரகங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைக்கும். அகோபிலத்துல ஒவ்வொரு நரசிம்மரை தரிக்க ஒவ்வொரு புதுவிதமான அனுபவத்தை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். இதுல வந்து குகை கோவிலும் இருக்குங்க. குகை கோயிலிருந்து நரசிம்ம கோவில் உண்மையில ஒரு
குகை கோவிலாகும். குகை தங்க கோவிலின் கருவறையாக அமைந்துள்ளது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொன்னான மூலவரும் தேவி அம்மர் வீற்றுள்ளனருங்க. கோவில் வெளித்தளத்தில் செஞ்சிலட்சுமியின் சன்னதி அமைந்துள்ளது. இப்போ நம்ம டூர் பேக்கேஜ் சென்னையிலேருந்து டூர் பேக்கேஜஸ் நம்ம பண்ணின்னு இருக்கோம். அகோபிலத்துலேருந்து ஒரு நாள் 1 நைட் அண்ட் 2 டேஸ் பேக்கேஜ் பண்ணின்னு இருக்காங்க. ஓம் பிக்கப் அண்ட் ட்ராப், தனி வண்டி, செப்பரேட் வண்டி. இட்டியாஸ்க்கு 4 பேர் போனீங்கன்னா 28,000 ரூபாய். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 7,000 ருபீஸ் சார்ஜ் வாங்குற மாதிரி வரும். ஷேரிங் கிடையாது, எல்லாமே செப்பரேட். அவங்கவுங்க ஃபேமிலி காசு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். 7 பேராக போனீங்கன்னா 42,000, 6 பேர் போனாங்கன்னா 40,000 சார்ஜஸ் வாங்குகிறோம். டிஸ்கிரிப்ஷன்லேயே இதோட டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படும் கண்டிப்பாக கால் பண்ணலாம். அண்ட் இன்க்ளூசிவ்ல என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஏசி வெஹிக்கல் உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி உங்கள் வீட்லேயே வந்து ட்ராப் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30 4 o'clock பிக்கப் பண்ணாங்கன்னா மறுநாள் நைட் வந்து 10 11 o'clock உங்களுக்கு ட்ராப் பண்ணிடும். இதில் பர்மிட், டோல்கே, பார்க்கிங் அண்ட் டிரைவர் பட்டா அத்தனையுமே இதிலே கவர் ஆகிடும். இதில் 2 நாளுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் 2க்கான லஞ்ச் 2 நாளுக்கான டின்னர் எல்லாமே இதிலே கவர் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் லெஸ் பண்ணிப்போம். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதில் ஏசி அகாமடேஷன் இதிலே கவர் ஆகிடும். நீங்கள் புக் பண்ணனா மினிமம் ஒரு 10 days முன்னாடியே புக் பண்ணுங்கள். அப்போ தான் அகாமடேஷன் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு மலைக்கோவில் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால அகாமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 இடத்துல தான் டைப் வச்சுருக்கோம். ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ், சேஃப்டியான பிளேஸ்ன்றதுனால ஒரு 10 days முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லாவே இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் சர்வீஸும் நல்லாவே இருக்குங்க. அண்ட் கீழே இந்த லோயர் அகோபிலத்துலேருந்து அப்பர் அகோபிலம் போகிறதுக்கான ஜீப் சார்ஜஸும் இந்த அமௌண்ட்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் சுற்றி காட்டுறதுக்கான கைடோட சார்ஜஸ் இதுலேயும் கவர் ஆகிடுங்க. மேலும் விவரங்களுக்கு தேவ் டிராவல்ஸ் 9566029009, வெப்சைட் ஐடி devtravelchennai.com அண்ட் இமெயில் ஐடி devtravelchennai@gmail.com. ஆஃபீஸ் வந்து வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குங்க. முடிச்சிருக்கு முன்னாடி அட்டை சென்னை 48. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுடன் உங்களுக்கு வந்து சேரும். தேவைப்படுவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு யாரும் வீடியோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். அதுவரை மிக்க நன்றி.